ராதே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். எல்லோரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சௌக்கியமாக இருங்கோ. அப்புறம் இன்றைக்கி நம்ம மாற்று தளிகை சாதம், அதுக்கப்புறம் பீட்ரூட் காய் பிசைஞ்சு சாப்பிட்லான்னு பீட்ரூட் காய், அப்புறம் பண்ணின பச்சடி இருந்தது, மாங்காய் பச்சடி, அதில் கொஞ்சம் வச்சாங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தயிர் பச்சடி. வெண்டைக்காய் தயிர் பச்சடி வெண்டைக்காய் என்னென்னா இந்த மாதிரி நறுக்கிக்கலாம், இல்லைன்னு கொஞ்சம் சின்னதாகவும் இது பண்ணிக்கலாம். நல்லா அலம்பி தொடச்சி கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்கோ. அதுக்கப்புறம் தயிரில் உங்களுக்கு காரம் வேணும்னா பச்சை மிளகா இதெல்லாம் அரைச்சி விடுங்கோ. இல்லை வேண்டாம் அப்படின்னா வெறும் தயிரும் திருவப்பாரி கொட்டிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நீங்கள் உடனே போட்டீங்கன்னா அது சாப்பிடும்போது குழக்குழன்னு ஆகிடும். அதனால் என்ன பண்ணணும், சாப்பிடும்போது தான் அந்த வெண்டைக்காயை அதில் போட்டு சாப்பிடணும். அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் பச்சடி. அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ஆற்று தளிகை. கொஞ்சோண்டு ஆவக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆவக்காயில் நான் ரொம்ப எனக்காக பண்ணிட்டேன் நானே. அதனால் நான் ரொம்ப கலர் மட்டும் இந்த காஷ்மீரி சில்லி இருக்கிறதுனால அப்படி இருக்கும். மற்றபடி நான் உப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சோண்டு ஆவக்காய் சாதம் சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஆவக்காய் சாதம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த காய்கறி எல்லாம் அவங்க நிறைய வைக்காதீங்கம்மான்னு, இல்லை உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ சாப்பிட்டு மிச்சத்தை வச்சுருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதனால் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கா கேர்டேக்கர். என்னடா மாமி உடம்பு சரியில்லைன்னு அவக்காயெல்லாம் சாப்பிட்றாலும் நினச்சிக்காதீங்கோ. இது எனக்காக ஸ்பெஷலாக நானே தயார் பண்ணினது. இதில் இது இருக்காது, காரங்கள்லாம் ரொம்ப இருக்காது. சாதம் கொஞ்சம் உதிராக இருந்தோன்னா இதுக்கு நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம இந்த ஊறுகாய், மாங்காய் தொக்கு இதெல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலுப்புச்சட்டியில் இந்த சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கு நம்ம இது போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பிசைஞ்சுக்கிறதும் கொஞ்சம் மைல்டாக தான் பிசைஞ்சுப்பேன். அதனால் ஒன்றும் ஹார்ம்லெஸ்ஸாக தான் இருக்கும். எப்போ வர சப்பு சப்புன்னு சாப்பிட்றோம். அதனால் என்னைக்காவது ஒரு நாள் தோணும்போது கொஞ்சம் சாப்பிடுவேன், நாட் ரெகுலர்லி. இப்போ நான் மாற்றில இது தளிகை சாதம், வெண்டைக்காய் பச்சடி, பீட்ரூட் காய், கொஞ்சம் நார்த்தங்காய் பச்சடி, ஆவக்காய் ஊறுகாய், சாதம், மோர். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச். Thanks for watching my channel and subscribe me please. Radhe Krishna. Namaskaram.